கழகத்தின் நிரந்தர பொதுச் செயலாளர் வருங்கால முதலமைச்சர் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடி அவர்களை வணங்கி, இருவரும் தெய்வங்களான புரட்சி தலைவர் எம்ஜிஆர், தமிழசாமி அம்மா அவர்களின் அருளாசியோடு இந்த தாய் தமிழ்நாட்டு மக்களின் மீது அக்கறையினாலே பணிவோடு சமர்ப்பிக்கின்றேன். நம்ம முதல்வர் விஜய் அவர்கள் ஒவ்வொரு ஊரிலும் தேர்தல் பிரச்சாரத்தின் போது ஊழலற்ற தூய்மையான நிர்வாகத்தை தருவேன் என சினிமா வசீகர வசனம் பேசி தாய் தமிழ்நாட்டின் தன்னிகரெல்லாம் முதலமைச்சர் அரியணையில அமர்ந்துள்ள விஜய் அவர்கள் இன்றைக்கு எப்படிப்பட்ட தூய நிர்வாகத்தை தந்து கொண்டிருக்கிறார் என்கிற ஆயிரம் கேள்விகள் எல்லோரிடமும் ஏற்பட்டிருக்கிறது. தாவேக ஆட்சி அமைந்தவுடன் டாஸ்மாக் கடைகள் 714 கடைகளை மூட உத்தரவிட்டதோடு மதுபான விலையை உயர்த்த மதுபான உற்பத்தியாளர்கள் வைத்த கோரிக்கையையும் சத்தமில்லாமல் தாவேக அரசு ஏற்றுக்கொண்டு ஒரு மதுபான தொழிற்சாலைக்கு இத்தனை கோடி என வகைப்படுத்தி லஞ்சம் கைமாறி இருப்பதாக செய்திகள் வெளியாகியுள்ளது. தமிழகத்தில் மொத்தம் 20 மதுபான தொழிற்சாலைகள் உள்ளன. அதிலே 11 தொழிற்சாலைகள் IMFL எனப்படும் வெளிநாட்டு மது வகைகளை இந்தியாவில் தயாரிக்கும் தொழிற்சாலைகள், 8 தொழிற்சாலைகள் பீர் வகையான மட்டும் தயாரிப்பவை, அதோடு ஒரே ஒரு ஒயின் தயாரிக்கும் தொழிற்சாலை என்று தமிழகத்திலே இருக்கிற தொழிற்சாலைகளிலே ஒரு தொழிற்சாலைக்கு இவ்வளவு கோடி என நிர்ணயித்து சுமார் 800 கோடி ரூபாய் தாவேக கட்சியின் வளர்ச்சி நிதியாக வழங்கப்பட்டுள்ளதாக வெளிவருகின்ற செய்தி உண்மையான செய்தியா, அல்லது இந்த செய்தியை எப்படி நாம் எடுத்துக்கொள்வது? விஜயின் தூய்மையான நிர்வாகம் என்று எடுத்துக்கொள்ளலாமா? அதோடு தாவேக அரசு பொறுப்பேற்ற பிறகு அரசு வழக்கறிஞர்களை நியமிக்க கவர்மெண்ட் அட்வொகேட்ஸ் அவர்களை அப்பாயின்மெண்ட் செய்ய 5 லட்சத்திலிருந்து ரூபாய் 30 லட்சம் வரை ஒவ்வொரு வழக்கறிஞரை நியமிக்க பல லட்சம் வரை பேரம் பேசப்பட்டு இதன் மூலம் 120 கோடி வசூல் வேட்டை நடந்துள்ளதாக நாம் சொல்லவில்லை. தாவேக கட்சியை சேர்ந்த பெண் வழக்கறிஞரே தனக்கு நீதி கேட்டு உயர் நீதிமன்றத்திலே முறையிட்டு உள்ளார்கள் என்கிற செய்தியையும் எப்படி நாம் எடுத்துக்கொள்வது? விஜயின் தூய்மையான நிர்வாகம் என்று எடுத்துக் கொள்ளலாமா? அதோடு மாநிலம் முழுவதும் மாநகராட்சிகள், நகராட்சிகள், பஞ்சாயத்து அலுவலகங்களில் சோதனை நடத்திய லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் 57.98 லட்சம் ரூபாயை கைப்பற்றிய நிலையில் இந்த நிகழ்வு தொடர்பாக அரசு அதிகாரிகள், தனியார்கள் என 64 பேர் மீது வழக்கு பதிவு செய்துள்ளது. இந்த லஞ்ச பணம் தாவேகாவின் எந்த பவர் சென்டருக்கு செல்லுகிறது என்பதுதான் இப்போது தாய் தமிழ்நாட்டு மக்களுக்கு விடை தெரியாத வினாவாக எழுந்திருக்கிறது. இந்த செய்தியையும் நாம் எப்படி எடுத்துக்கொள்வது? விஜயின் தூய்மையான நிர்வாகம் என்று எடுத்துக்கொள்ளலாமா? தாவேக அரசு பொறுப்பேற்றவுடன் கல் குவாரிகளிலே அதிரடி ஆய்வுகளை மேற்கொண்ட செய்திகள் வெளிவந்தது. கனிம வள கடத்தலுக்கு கமிஷன் வாங்கப்படுகிறதா, அல்லது கனிம வளம் கொள்ளை போவதை தடுப்பதற்கு என்ன நடவடிக்கை தாவேக அரசு எடுத்திருக்கிறது என்பது இன்னும் விடை தெரியாத வினாவாகத்தான் இருக்கிறது. இந்த செய்தியையும் நாம் எப்படி எடுத்துக்கொள்வது? விஜயின் தூய்மையான நிர்வாகம் என்று எடுத்துக்கொள்ளலாமா? மேலும் தாவேக அரசு பொறுப்பேற்றதிலிருந்து தமிழ்நாட்டில மின்சாரத்தை காணோம், சட்டம் ஒழுங்கை காணோம், காவிரியிலே தண்ணீரை காணோம்,
பெண்கள் பாதுகாப்பை காணோம். தேர்தலிலே கொடுத்த வாக்குறுதிகளை இப்போது காணாமல் போய்விட்டது. அதை காவல்துறையை வைத்து தேடிக்கொண்டிருக்கிறார்கள். இப்படி காணாமல் போன தமிழக உரிமைகளை தேடிக்கொண்டிருக்கிற செய்தியை எப்படி எடுத்துக்கொள்வது? விஜயின் தூய்மையான நிர்வாகம் என்று எடுத்துக்கொள்ளலாமா? மொத்தத்தில் விஜயின் 55 நாட்கள் தாவேக அரசிலே காணாமல் போன மக்கள் உரிமைகளை கண்டுபிடிக்கவே நேரம் இல்லாத போது ஊழலற்ற தூய்மையான நிர்வாகத்தை உறுதி செய்திட எங்கே நம்ம முதல்வருக்கு நேரம் இருக்க போகிறது? விஜய் என்ன நினைப்பா? சும்மா சொல்லி போட்டா கிடக்குது. சினிமா வசீகர வசனத்தை சும்மா சொல்லி போட்டா கிடக்குது. ஆனா மக்கள் என்ன கேட்கிறார்கள்? நம்ம விஜய் சொன்னாரே நம்ம விஜய் செய்தாரா நம்ம விஜய், இனிமேலாவது செய்வாரா நம்ம விஜய், மாற்றம் தந்த மக்களுக்கு எப்போது மாற்றம் வரும் என இலவு காத்த கிளியாக தாய் தமிழ்நாட்டு மக்கள் கவலையோடு காத்திருக்கிறார்கள். இலவு காத்த கிளியாக தாய் தமிழ்நாட்டு மக்கள் கவலையோடு காத்திருக்கிறார்கள். விஜய் நினைக்கலாம், ஆட்சி அமைத்து 2 மாதங்களிலே என்ன செய்ய முடியும்? நம்ம விஜய் நினைக்கலாம், ஆட்சி அமைத்து 2 மாதத்திலே என்ன செய்ய முடியும் என்று. கட்சி ஆரம்பித்து 2 வருடத்திலே மாயாஜால வித்தை காட்டி முதலமைச்சர் அரியணையை பிடிக்க தெரிந்த நம்ம விஜய்க்கு சும்மா இதெல்லாம் சுஜிபி. சினிமா வசீகர வசனத்தால் விஜய் ஊதுகிற மகிடிக்கு தமிழ்நாட்டு மக்கள் மயங்கி கிடக்கிறார்களே, நாம் என்ன செய்வது? வருகிற இடைத்தேர்தலாவது விழித்தெழுந்து நிஜம் எது நிழல் எது என்று புரிந்து கொள்வார்கள். நாம் தாய் தமிழ்நாட்டு மக்கள் நல்ல தீர்ப்பை வழங்குவார்கள். நம்பிக்கையோடு காத்திருப்போம். நம்பிக்கையே நம் எதிர்காலம். நம்பிக்கையே தமிழ்நாட்டின் எதிர்காலம். நம்பிக்கையே தமிழ் மொழி, தமிழ் இனம், தமிழ் மண், தமிழ்நாட்டு மக்களின் எதிர்காலம் என்று சொல்லி நம்பிக்கையோடு பொறுமையோடு காத்திருப்போம். நன்றி, வணக்கம்.